ஜீவா சினிமா பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இசை விமர்சகர், இசை ஆய்வாளர், திரைத்துறை ஆய்வாளர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். கண்ணதாசன் ஒரு திரைத்துறையில் அவருடைய ஆளுமைங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது எம்ஜிஆர் காலகட்டம், சிவாஜி காலகட்டம், ஈவன் ரஜினி கமலஹாசன் காலகட்டம் வரையும் வந்துட்டார். அவர் இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்திருந்தா விஜயஜித்தின்னு தொட்டிருக்கலாம். ஏன்னா எனக்கு வாழ்வே மாயம் வந்து 3ஆம் முறை தானே கடைசி, 81 82 வரையும் வந்துட்டார் கிட்டத்தட்ட. அந்த அளவுக்கு தமிழ் திரையில் ஒரு தனித்துவமிக்க வரிகளால் இது பண்ணவர். அரசியல் களத்திலேயும் ஒரு நாத்திகராக இருந்து பேசியிருக்கிறாரு. அப்புறம் முழுமையான ஆத்திகராக மாறி இருக்கிறாரு. மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறாரு. அப்போ நீ வேற, அவர் முழு நேர மது போதையில் இருந்தவருப்பா. அப்புறம் விலை மாதர்கள் வீட்டுக்கு போகிறத பெருமையாக பாட்டில் எழுதுவாருப்பா. இந்த மாதிரியான விமர்சனங்கள் உண்டு. திராவிட ஆதரவு, திராவிட எதிர்ப்பு, இப்படி எல்லாம் உண்டு. அதை எல்லாத்தையும் பாட்டிலையும் வைப்பார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள அண்ணா கோபம், கலைஞர் காமராஜர் மீது உள்ள பாசம் எல்லாத்தையும் பாட்டில் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அப்புறம் தனிப்பட்ட காதல், காமம், அன்பு, தங்கை, பாசம், துரோகம், நட்பு, அதுலேயும் புகுந்து விளையாண்டவர். அப்புறம் ஆன்மீகம், கண்ணன். இப்படி ஒரு பன்முக தன்மை வாய்ந்த கண்ணதாசன் தமிழ் திரையில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன அவர் இல்லைன்னா எப்பேற்பட்ட ஒரு வெறுமையை தமிழ் சமூகம், சினிமா சந்திச்சிருக்கும். கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் ஊடாடிக்கிட்டே இருக்கார். காதல் பாட்டில் அவர் காதல் பாட்டு எழுதி ஏறத்தாழ 40 வருஷத்தை தாண்டிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேட்டால் கூட காதலிக்கிறவனுக்கு அது ஒரு ஜீவ ஊற்று மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதோடு தாண்டி பல பேருக்கு மருந்தாக இருக்கிறது கண்ணதாசனுடைய பாடல்கள் தான். நீங்கள் இவ்வளோ பெரிய சோகத்திலேயே ஏதாவது ஒரு பாட்டை, அவருடைய பாட்டை கேட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அந்த சோகத்துக்கு வடிகால் கொடுக்கறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தத்துவ பாடல்கள் 2 வகை இருக்குது. ஒன்று என்ன அப்படி, உண்மையான தத்துவங்கிறது என்னன்னா மனித வாழ்வியலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒரு சில பேர் தத்துவ பாட்டுன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கழிவிறக்கம் இருக்குல்ல, சுய இறக்கம் இருக்குல்ல, சுய இறக்கத்தையே ஒரு சில பேர் தத்துவ பாட்டுன்னு சொல்கிறாங்க. அம்மா வித்து போயிடுச்சு, ஆமா, அண்ணன் ஏமாத்திட்டான், பொண்டாட்டி சரியில்லை, காதலி ஏமாத்திட்டா, காதல் வெறுமை அப்படின்னா அதை தத்துவ பாட்டுன்னு நம்மால் மாற்றி வச்சிருக்காங்க. ஆனால் அவர் சுய இறக்கத்துக்குமான பாடல்கள் நிறையா கொடுத்துருப்பார். அதே மாதிரி தத்துவ பாடல்களும் ரொம்ப நிறைய நுட்பமான வேறுபாடுங்க. ஆமாம், அதுவும் இறக்கம் தான். எனக்கு யாருமே இல்லைங்கிறது இறக்கம் தான். ஆனால் எந்த சமூக நலனும் இல்லை. ஆமாம், சமூக நலன் இல்லை கண்டிப்பாக. அதே நேரத்தில் நீங்கள் சமூக நலன் சார்ந்த தத்துவ பாடல்கள் இருக்கும். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக ஒரே ஒரு பாட்டு என்னன்னா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா அப்படிம்பார். இதை நீங்கள் இந்த காட்சியாகவே கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 சொல்ல கடந்து போயிட்டாரு. ஆனால் இந்த நீங்கள் காட்சியாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததுன்னா 2 பொருள் வரும். ஒன்று என்ன அப்படின்னா, யானை எறும்பு தோலை உரிச்சிச்சு அப்படின்னு இப்படியும் பொருள் எடுத்துக்கலாம். அப்போ அவ்வளோ பெரிய யானை எறும்பு தோலை உரிக்க முடியுமா அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய காட்சி, மிகப்பெரிய கற்பனை, மிகப்பெரிய தத்துவம் ஒரு பக்கம் விரியுது. இன்னொன்று என்ன இருக்கு அப்படின்னா, நான் எறும்புடைய தோலை உட்காந்து உரிச்சு பார்த்தேன். எறும்பு எவ்வளோ மென்மையானது, அந்த தோலை உரிச்சு பார்த்தேன், அதுக்குள்ள யானை இருந்தது. 2மே கற்பனைக்கு அப்பாற்பட்டது. 2மே கற்பனைக்கு அதான் ஒரு கவிஞன். அப்போ 2ஐயும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நான் சாதாரணமா நினைக்கிற எதையும் நீ சாதாரணமா நினைக்காத, அதுக்குள்ள மிகப்பெரிய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. இன்னொன்னு, யானை நினைச்சா கூட எறும்பு தோலை உரிச்சிட முடியும். இப்போ நீங்கள் இந்த விஷயத்த இதுக்குள்ள நீங்கள் எப்படி வேணாலும், எனக்கு ஏற்ற மாதிரி நான் பொருள் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருள் வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் அசாத்தியமான வரிகளை, இதை பெரிய யார் ஒரு சித்தர்கள் சொன்ன விஷயம், சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக அடித்து விட்டு போயிடுவார். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் போகிற போக்கில் சொன்னீங்க கண்ணதாசன் குடிகார், இப்படியெல்லாம் சொல்கிறது அவர் சொல்லலாம், நம்ம சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. அவரை பற்றி அவரே சொல்லிக்கிறது வேற. ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களில் குடிக்காதவங்கன்னு கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% இருக்கலாம். ஆனால் அவர் என்னன்னா, அவரை பற்றி சொல்கிற விஷயங்கள், அவர் ஒருபோதும் குடிச்சிட்டு பாட்டு எழுதுனது இல்லை. அப்படியா? ஆமாங்க, ஒருபோதும் அவர். ஆனால் அவரை பற்றி எல்லாருமே அவருக்கு அது குடிச்சாதான் அவருக்கு பாட்டு வரும், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. இந்த பட்டிமன்றங்களில் தானே அறவரையாக எதையாவது கேட்டு அடிச்சு விட்டு போயிடுறது. நீ எங்கே படிச்சுட்டு சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், எந்த இடத்துலையுமே அவர் குடிச்சிட்டு எழுதுணும்னு சொல்லவே இல்லை. ஆனா அவர் மது அருந்தினேன்னு அவரே சொல்வார் ஒழிய சொல்லில்ல மது. அது வேறங்க, அது அவருடைய சுய விருப்பம், அது வேற. நீங்க ஒரு குடிக்கிறவனுக்கும் குடிகாரனுக்குமே ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. தேவை கருதி குடிக்கிறவன் அவன் சமூகத்துல எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். குடிகாரங்கிறவன் வாழ்க்கையில அதுக்கே நேர்ந்து விடப்பட்டான், அடிமையானவன். ஆமா, அவன் மது அடிமையானவன்.
அவர் அப்படியெல்லாம் செய்யலை. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யோசிச்சுட்டே இருப்பாராம். ஒரு சூழலை சொல்லிட்டா பாட்டுக்கான சூழல் யோசிச்சுட்டே இருப்பாராம். யோசிச்சுட்டே இருந்தவர் சிகரெட்டை நிப்பாட்டிட்டு செருப்பை கழட்டிட்டார் அப்படின்னா பாட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓ, கவிதை எழுதும் போது செருப்பை கழட்டிடுவாரு. ஆமாங்க, செருப்பையே ஒரு மனுஷன் கழட்டிட்டான் அப்படின்னா பக்தியா தான் பார்த்துருக்காரு. நீ அப்போ அது தொழில் பக்தி இல்லையா அது? நீங்க இன்னொன்று எனக்கு அவர்கிட்ட உள்ள வரியில நீங்க கவனிச்சிக்கலாம் தெரியும். ஒரு வரி போட்டிருப்பாரு, விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது அப்படிம்பார். விளம்பரத்தாலே உயர்ந்த, ஏன்னா யாருமே நீங்க பில்டப் பண்ணி வந்துடுவான். அந்த சிபாரிசு பிடிச்சி அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி வர்றவன் இருக்கான்ல, அன்னைக்கு சொல்லிக்கலாம், அடுத்த நாள் அவன் வாழ்க்கை நிரந்தரமாக இருக்காது. இது வந்துட்டு எல்லாருக்குமே பொருந்தும். அப்போ நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஒருபோதும் பல பேர் சொல்றது திட்டமிட்டே சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியெல்லாம் கிடையாது. அது தவறான ஒரு புரிதலோட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு அவர் கவிஞர், பெரியாள். இந்த ஒரு படம் நெஞ்சில் ஒரு ஆலயம்னு ஒரு படம் நினைக்கிறேன், அதில் எம்எஸ்வி வந்து டியூன் போட்டு வச்சுட்டாராம் சொல்லுவாங்க. சரி சரி, டியூன்லாம் போட்டு வச்சுட்டாராம். இவர்கிட்ட வந்து என்னப்பா கண்ணதாசன் ரெடி, அவனோட ஃப்ரெண்டு தானே, இவர் காலையிலேருந்து ஈவினிங் வரையும் டியூன் போடாமலே இருக்காரு, குடிச்சிட்டு படுத்துட்டாரு அல்லது போடாமல் இருந்துட்டாரு, ஏதோ ஒன்று அலட்சியத்தால் இருந்துட்டாருன்னொன்னே எம்இ சொல்கிறான், இதோட உன் சங்காத்தமே எனக்கு வேணாம், முடிஞ்சு நான் கிளம்புறேன், இனிமேல் பேசாத நாளாம். உடனே அப்போ சொன்னாராம் கண்ணதாசன், சொன்னது நீதானா சொல் சொல்லுன்னு அவர் போட்ட டியூனுக்கு போட்டாருங்குவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, இது மிகைப்படுத்தப்பட்டதா இதெல்லாம் உண்மை இல்லை? இது என்னன்னா அவருடைய கேரக்டர் என்னன்னா, நல்லா தூங்கக்கூடிய மனுஷன், சரி சரி, நல்லா நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய மனுஷன். நீ அவர் ஒரு இதே சொல்லுவார், சென்னையில இருந்து சேலத்துக்கு பாட்டு எழுத போறாரு மாடர்ன் ட்ரெஸ். ஓகே, பாட்டு எழுத போனா ரயில்ல தூங்கிட்டாரு. ரயில்ல தூங்கிட்டா அடுத்து வந்து ரயில் கோயம்புத்தூர் போகுது, முழிச்சு பார்த்தா ரயில் கோயம்புத்தூர் போயிடுச்சு. பார்த்துட்டு முழிச்சிடும், ஐயோ அங்கே போகணுமே அப்படின்னு பார்த்தவர் இப்போ திரும்ப பார்த்துருக்காரு. அடுத்த டிக்கெட் போட்டு சேலத்துக்கு கிளம்புறாரு. சேலத்துக்கு கிளம்புனா சேலம் ஸ்டேஷன் வரையில் தூங்கிட்டாரு. சரி, அது என்னன்னா தூக்க பிரியர் அவர், அதே மாதிரி உணவு பிரியர். அது நீங்க அந்த மாதிரி தான் எடுத்துக்கணுமே ஒழிய, அது அவர் சொன்னது வேற. நீங்க அவர் தூங்கிட்டாருங்கிறது அவ்வளவு பெரிய தப்பாது, அது இல்லை, அது அவருடைய இயல்பு. அப்ப இவங்களா ஒரு போதையில இருந்தார், இவங்களா சேர்த்துக்கிறது இல்லை. நீங்க குடிச்சதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பங்க. இதுக்குள்ள ஒரு குடிச்சிட்டு பாட்டு எழுதினாரு வச்சார் அப்படி நீங்க அந்த இடத்துக்கே போக வேண்டியதில்லை. அப்படி ஒரு கலைஞனா அப்படி மட்டப்படுத்த வேண்டியது இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. அப்படி வேண்டியதில்லை. ஆனால் அவருடைய பாடல்கள் அப்படின்னா இன்னைக்கு தனித்துவமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய எளிமை, வலிமையான வார்த்தைகள். நீங்கள் எந்த பாட்டை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா, தத்துவத்தை எடுத்துங்களேன், அவருடைய தத்துவ பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒரு ரகமத்தோடு இருக்கும். நீங்கள் பின்னாடி வந்த தியாகம் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்மா, மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லை, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நீங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. இதுக்குள்ள இந்த நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை இருக்கு இல்லையா, அது வந்து கம்பராமாயணத்துல வரக்கூடிய நதியின் பிழை அன்று நறும்புணல் இன்மைன்னு வரி வரும். இதை எடுத்துக்கிட்டு அங்க போறார், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் என்று வேறு ஏதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் போறாரு. என்னன்னா சாட்சினா பொதுவா நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு வரைக்கும் சாட்சி அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஒரு பத்திரம் எழுதுறோம்னா ஏன் பத்திரம் எழுதுறோம் அப்படின்னா, மனசாட்சி அற்றுப்போன காலத்துல, கடவுள் சாட்சியும் அற்றுப்போன காலத்துல தான் பத்திரம் அப்படிங்கிறது தேவைப்படுது. நீ எளிய மக்களுக்கோ மனம் சார்ந்த மனிதனுக்கோ அது தேவைப்படாது. முதல் சாட்சி அவனுக்கு மனசாட்சி, ரெண்டாவது சாட்சி கடவுள் சாட்சி. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட மனசாட்சிக்கு பயப்படணும். இது ரெண்டுக்கும் பயப்படாதவங்க தான் பத்திரம் தேவைப்படுது. இப்போ இதைத்தான் அங்க கொண்டு போய் வைக்கிறாரு, ரொம்ப சாதாரணமா வச்சிருப்பாரு. இல்லை, சங்க இலக்கியத்தில் இந்த திருமணம்ங்கிற கான்செப்ட் ஏன் வந்துச்சுன்னு சொல்றப்ப, எப்போ ஃப்ராடுத்தனம் ஏமாற்றுத்தனம்லாம் வருதோ அப்போதான் 4 பேரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுங்கிற கான்செப்டே வருதுங்கிறான். ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு எதுக்கு ஊரெல்லாம் கூப்பிடுற, அப்ப எப்பா சாட்சிப்பா பண்ணிருக்காப்பா. கல்யாணங்கிற கான்செப்டே என்னைக்கு பொய்யெல்லாம் வர ஆரம்பிச்சோ, ஃப்ராடுத்தனம், இந்த பொண்ணு எனக்கு யாரும் தெரியாது, நான் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த மாதிரி கான்செப்ட் ஓடுதுல. ஒரு கதை கூட உண்டு. என்ன, ஒருத்தருக்கு முதல் மனைவி இறந்து போச்சு, ரெண்டாவதா ஒரு அம்மாவோட தொடர்போட இருக்காரு, குழந்தை இல்லை.
அந்த அம்மா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆள் குழந்தை இல்லை, பெரிய வசதிக்காரன். அப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கு அதான் 2 ஏக்கர் இடம் எழுதி கொடுங்க அப்படிங்க. உனக்கு நான் எழுதி தரணும், வர்றேன், செலவு காசு தந்துடுறேன். அந்த காலத்தில் இவர் வீட்டிலேருந்து ராத்திரியில் மாட்டு வண்டியில் போகிறது, இவர் போயிட்டு வந்துடுறது. இந்த அம்மா திரும்ப திரும்ப கேட்குறாங்க. கேட்டால் ஊர் பஞ்சாயத்து வச்சுட்டாங்க. என்னங்க அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ன உடனே ஊர் பஞ்சாயத்தில் கேட்குறாங்க, ஏம்மா உனக்கும் அவருக்கும் நீங்கள் என்ன 2வது மனைவி மாதிரி இருந்தேன்னு சொல்கிற, என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் ஒன்றும் தொடர்பு இல்லை, இருந்தால் நிரூபிக்க சொல்லுங்கன்றார். யார்? அந்த ஆம்பளை. அப்போ அந்த காலத்தில். அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஒரு தொடர்பு இருக்குங்க, அவர் மாட்டு வண்டியை மாட்டை பூட்டி அங்கேருந்து விட்டுற சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மாட்டை பூட்டி விட்டோன்னு நேரம் இந்த அம்மா வீட்டு வாசலில் வந்து நிற்கிது. அவ்வளோதான். சொன்ன உடனே வேற வழியே இல்லை. அப்போ இந்த சாட்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்களேன். அப்போ ஒரு பாட்டுக்குள்ள கவியரசர் கண்ணதாசன் இவ்வளோ விஷயங்களை வச்சிருப்பார். ஒரு தத்துவ பாட்டு, நான் சொல்ல இந்த தத்துவ பாட்டு இருக்குல்ல, இதே மாதிரி இதே வகையில் இன்னொரு பாட்டு பண்ணியிருப்பாரு. என் அண்ணன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் பாட்டு. ஆமாமா, கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இதுல வரி போட்டிருப்பார், சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை தடுத்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையை சொன்னவன் சதிகாரன், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். எனக்கு என்ன குழப்பமாவே இருந்துச்சு, என்ன மனுஷன் வந்துட்டு சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, ரைட், அப்படித்தான் அப்ப இருக்கு, ஆமா, தடுத்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, சரி, இது படத்துக்கு ஒரு அருமையா பொருந்தும். உண்மையை சொன்னவன் சதிகாரன், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம்னா என்ன? அப்போ கடவுளே தப்பா வழிகாட்டுறாரா அப்படின்னா, இந்த உலகத்தை ஆண்டவன் இருக்கான்ல, மன்னன், இது அவனுடைய அதிகாரம், இப்படித்தான் பல பேர் ஆளக்கூடியவன் இருக்கா அப்படின்னு இருப்பார். இதுக்குள்ள என்ன ஆண்டவன் வந்து அந்த அரசனை சொல்றாரு. ஆமா, அதைத்தானே நம்மால் ஆண்டவன் வச்சிருக்கோம். அப்ப இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதையும் முதல்ல கடவுள் ஏன் கல்லானான் அப்படின்னா, மனம் கல்லாய் போன மனிதர்கள், இங்கேயும் பத்திரம் தேவைப்படுது. அப்ப நீங்க ஒரு தத்துவம் சார்ந்து எழுதுறப்ப எல்லாத்துக்குள்ளேயும் ரொம்ப அழகா இந்த மாதிரி வரிகளை கொண்டு வந்து திணிச்சிருவார். ஆனா உங்களுக்கு அவ்வளவு இயல்பா தெரியும். தத்துவ பாடல்கள், கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்கள் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அது ஒரு வகையில போய்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி அவள் ஒரு தொடர் கதை திரைப்படம் ரொம்ப ஜேஸ்வாஸுக்கு அந்த காலகட்டத்தில் கை கொடுத்த பாடல்கள்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டு அவள் ஒரு தொடர் கதையில நீங்க தெய்வம் தந்த வீடு வீதி அப்படிங்கிற அந்த பாட்டு, அதுக்குள்ள வரி, ஒவ்வொரு வரியும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க தனித்தனியா அதுலயும் இப்ப உலகத்துல 2 தத்துவங்கள் தான் இயங்கிட்டு இருக்கு. ஒன்னும் கருத்து முதல்வாதம், இன்னொன்னு பொருள் முதல்வாதம். கருத்து முதல்வாதத்துடைய நீங்க கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா அது ஆன்மீகத்து பக்கம் போயிடும். பொருள் முதல்வாதத்துடைய அதை கேட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னா அப்படியே அறிவியல் பக்கம் போயிடும். கம்யூனிசம் தான். ஆமா, கம்யூனிஸ்ட் தான். அது நீங்க பெரியாரிசம் தான், அம்பேத்கரிசம் தான், கிட்டத்தட்ட ஏறத்தாழ இதுதான். நீங்க அன்னைக்கு இருந்த மதங்கள்லயே வந்துட்டு லோகாயதம் அப்படிங்கிற ஒரு மதம் இருந்துச்சு, சார்வாகம் அப்படிங்கிற மதம் இருந்துச்சு. இதெல்லாம் பௌத்தமே கிட்டத்தட்ட அறிவியல் கோட்பாடு தான். ஆமா, பௌத்த சமண கோட்பாடு. சமணம் இதெல்லாம் மறுமையை நம்பாதது தான். ஆமா, அறிவியல், மறுஜென்மம், மறுபிறவி, கடவுளுக்கு எதிரானது. ஆமா, இன்னும் சொல்ல போனா நீங்க தமிழ்நாட்டுல இருந்த இன்னைக்கு ஐயனார் வழிபாடு சொல்லக்கூடிய ஆசிவக மதமே நீங்க அது தொடர்பான மதம் தான் வச்சுக்கோங்க. ஆசிவகம் தான் சமணத்துக்கு முன்னோடிக்கிறாங்க. ஆமா ஆமா, சமணமும் ஆசிவகம் ஒரே காலகட்டம் வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள நீங்க பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, தெய்வம் தந்த வீடு, தெரிந்தொன்று செய்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம், தெரிந்தொன்று செய்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம், கல்லிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி. இதுல இந்த கல்லிக்கேது முள்ளில் வேலி, காட்டுக்கேது கழுதைக்கேது கடிவாளம்னு போட்டிருப்பாரு ராமச்சந்திர கவிராயர். ராமச்சந்திர கவிராயருடைய அந்த வரிகளை ஒரு வரி எடுத்திருப்பாரு. கல்லிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி அப்படின்னு இருப்பாரு. அடுத்து காட்டுக்கேது தோட்டக்காரன் இவர் வரிய போட்டு வச்சிருப்பாரு. நீங்க எவ்வளவு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அதுதான். தெரிந்தொன்று செய்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். ஊரில் இன்னும் பேசுவாங்க, நம்ம புரியாம பேசிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வேதாந்தம் பேசுவான் பாவன் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா கடைசி வரைக்கும் புரியாதுன்னு அர்த்தம். வேதாந்தம் பேசுறவன் வாழ்க்கையை நிரூபிக்க முடியாது கடைசி வரைக்கும். ஏன்னா அவன் ஒரு மைண்ட் செட்ல என்ன இருக்கோ அதை வச்சு பேசுவான். நீங்க அப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாட்டுக்குள்ள அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வீடு வரை உறவு நீங்க சொன்னீங்கல்ல, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. இதுவே சித்தருடைய அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே அப்படிங்கிற பட்டணத்தாருடைய வரிகள்ல தான் எடுத்துருப்பாரு. ஆனா
இது வேறொரு வகையில இந்த பாட்டை கொண்டு போயிருப்பாரு. கட்டிலுக்கு கண்ணி, ஆமா, தொட்டிலுக்கு பிள்ளை, கட்டிலுக்கு கண்ணி, கெட்ட பின்பு ஞானி அப்படின்னு இருப்பார். பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி அப்படின்னு இருப்பாரு. இன்னொரு பக்கம் எடுத்துட்டீங்கனால அதுக்குள்ள அந்த தத்துவத்தை சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல. இப்படி நீங்க ஒரு தத்துவ பாடல்களாவே எடுத்துக்கிட்டா கூட அதுக்குள்ள நமக்கு என்ன புரியுமோ, நமக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகா புரியுறது மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ கண்ணதாசனை வந்து நம்ம நுட்பமா ஆய்ந்தாலே அது ஒரு தத்துவம். ஆமா, நீங்க philosophy. நீங்க எந்த பாட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க இதுல சொல்லியிருப்பாரு, அவன்தான் மனிதன் நினைக்கிறேன். அவன்தான் மனிதன்ல இப்போ மனுஷன் என்னன்னா ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் எப்பவும் வந்து கடைசியில போறான். இறப்பு அவனுக்கு உறுதி. ஆனா அவன் வாழ்க்கை இருக்குல்ல, அவன் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நீங்க புராணத்தையும் சேர்த்திருப்பாரு ஒரு சில பாடல்கள்ல. ஒரு எப்படி வந்து இலக்கியத்தை, சங்க இலக்கியத்தை ஒரு பக்கம் அதுல வரிகளை தூக்கி போட்டிருப்பாரு, ஒரு பக்கம் அப்படியே சித்தர் பாடல்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டு இந்த சாராம்சத்தை புழிஞ்சு வேற ஒரு பக்கம் கொடுப்பாரு.